அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:4. 24 மூப்பர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. அப்படிதானே? அதில் அந்த தேவா சிங்காசனத்தை பற்றி அந்த வசனங்கள்லாம் என்னென்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பயங்கர ஒரு இடி முழக்கமும் மின்னலும் அங்கே எல்லாம் இருந்தது அப்படின்னு. அப்போ இடி முழக்கம், மின்னல் இதெல்லாம் இருந்தாலும் இதை பார்க்கக்கூடிய யோவான் எங்கேருந்து பார்க்குறாரு? இதெல்லாம் பத்மதீவில் இருந்து பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது அங்கே இதை பார்க்கச்சில கூடுதலாக சிங்காசனத்துக்கு மேலே நோட்டம் போகாமல் பக்கத்தில் இருக்க 24 மூப்பர்களுக்கு மேலே முதல்ல சில நோட்டங்கள் அவர் வைக்கிறார். அதில் சில பேருக்கெல்லாம் அப்படிதான் நம்ம சர்ச்சில் போனாலும் வெளியே ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்ததுன்னா எத்தி பார்த்து அப்படிதானே சில இடங்களில் அப்படிலாம் நடக்கும். ஆனாலும் இங்கேயும் அவர் வந்து அந்த 24 மூப்பர்களையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சில விஷயங்களை அதில் சொல்கிறாரு. அந்த மூப்பர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் இவங்க வந்து யார் இவங்க? அது அவங்க 4 ஜீவன்களும் கண்டிப்பாக ஒரு தேவ தூதர்கள் தான் அவங்க. அப்படிதானே? ஆனால் சேராபீன்களும் கேருபீன்களும் சேர்ந்த ஒரு கலவையில் அதில் ஒரு 4 முகங்கள் கூட அவங்களுக்கு போட்டிருக்கு. நம்ம அதை பற்றியும் வரிசையாக பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 24 சிங்காசனத்தில் இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் 24 சிங்காசனத்தில் இருந்தவங்க நிச்சயமாக தேவதூதர்கள் இல்லை. அது தெளிவாக தெரியும். அப்படிதானே? ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து தேவதூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நிற்க தான் செய்வாங்க. போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்படிதானே? அதாவது மல்கியா முதல் மத்தேயு வரைக்கும் ஒரு 400 வருஷம் என்னது இருண்ட காலம். அங்கே தேவதூதர்கள் எல்லாம் ஒரு ஆள் கூட இறங்கி வந்ததாட்டு எங்கேயுமே போடப்படவே இல்லை. அப்போ இந்த நேரத்தில் கடைசியாட்டு எப்போ அந்த 400 வருஷத்தில் கடைசியாட்டு எப்போ தேவதூதன் வந்தான் அப்படின்னு பார்த்தா பைபிளில் மல்கியா தான் கடைசி புஸ்தகம். அங்கே இருக்கான தேவதூதன் அந்த புஸ்தகத்தில் வந்ததாட்டு சொல்லப்படவே இல்லை. இதில் அதுக்கு முன்னே சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த சூழ்நிலையில் வந்தான் அப்படின்னு சொன்னால் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து கஷ்டப்பட்டு வந்து இங்கே சேர்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய மந்த நிலை. அப்படித்தானே? கஷ்டப்பட்டு டயர்டெல்லாம் வந்து இருந்த மக்கள் வந்து ரொம்ப ஒரு மந்தமான ஒரு நிலைமையில் இருக்கும்போது சாத்தான் வந்து நேரடியாக தேவனுக்கு பக்கத்தில் போய் நிற்கான். ஏற்கனவே ஒரு தடவை சாத்தான் போய் தேவனுக்கு பக்கத்தில் போய் நின்னான். அப்படி தானே? எப்போ யோபுவை பார்த்து எதையாவது குறை சொல்லி வசமாக தள்ளி நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடலாம் போல இருக்குன்ற ஒரு ஆசையில் போய் அந்த நாளில் போய் நின்னான். அதுக்கு பிறகு சாத்தான் போய் ஒரு ஆளை பற்றி பேசுறதுக்கு நிற்கான் அப்படின்னு சொன்னால் யாரை பற்றி? ஏசாயாவில் அந்த யோசுவானி ஒரு ஆசாரியன் அந்த ஆசாரியனை பற்றி போய் குறைச்சினான். யோபுவை போய் என்ன குறைச்சனா? நீர் மதிலை கட்டி வச்சிருக்கனால அவன் என்ன செய்துட்டு இருக்கான்? உத்தமனும் சன்மார்க்கனமாக எல்லாம் இருக்கான். நீர் மட்டும் அந்த மதிலை மட்டும் பொழிச்சு காட்டும், மீதி உள்ள காரியத்தை நான் பொழிச்சு காட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு வார்த்தையை போய் சொல்லிட்டு நின்னான். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீர் ஆசாரியனாட்டம் வச்சுருக்க ஆளு கொள்ளலாம் தான், அவனுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்துறா ரொம்ப அழுக்காட்டு போட்டுட்டு வந்து நிற்கான். இவன் எதுக்கு லாயக்கே கிடையாது. எதுக்கு கிடையாது? இந்த ஆளெல்லாம் லாயக்கே கிடையாது. நீர் சும்மா சன்னிதானத்தில் கொண்டு ஆளை வச்சுக்கிட்டு என்ன செய்துட்டு நடக்குது? இப்படி அழுக்கு இல்லாதவன் எத்தனை பேரோ வெளியே இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியாது. அழுக்காக இருந்தாலும் உள்ள சுத்தமாக இருக்கவனு ஆண்டவருக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், நல்லா பிடிக்கும். அப்போ இவன் சாத்தான் போய் நல்லா குடஞ்சி பார்த்தான். அங்கே மேலே தெளிவாக அதில் போட்டிருக்கு. சாத்தான் போய் சந்ததியில் நின்றுட்டு குடையான். எப்படியாவது இந்த அழுக்கு வஸ்திரம் தெரிஞ்சால் இந்த ஆசாரியருக்கு எதையாவது ஒன்று தள்ளி எடுத்து இந்த ஆசாரிய பொறுப்புலேருந்து வெளியே தள்ளிடும் அப்படின்னு. அப்போ உடனே ஆண்டவர் என்ன செய்யார் அப்படின்னா அங்கேருந்து ஒரு தூதனை அனுப்புகிறார். அப்போ அந்த தூதன் வந்து சொல்கிறான், உனக்கு நீ அழுக்கு வஸ்திரமாக இருக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை, உள்ளே மட்டும் நீ அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸை வேறு கொடுத்து உள்ளே விட்டுக்கிட்டு அவனுக்கிட்ட தானே ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டான். என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால், இதோ கிளை எனப்பட்ட என் தாசனை வர பண்ணுவேன். அவருங்க வந்து இருக்க எல்லாத்தையும் என்ன செய்வார்? எப்போ ஏற்பட்ட அழுக்காக இருந்தாலும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி தீர்க்கதை. அதை சகரியா 3:8 வாசிக்க பார்ப்போம். இயேசுவை சொல்லியிருக்கு. இயேசு பூமிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு முன்னே இயேசுவை அனுப்புவேன்னு தேவர் யார்கிட்ட சொல்லி விடாரு? தூதன்கிட்ட. அவன் வந்த காரியம் வேற, ஆசாரியன்ட்ட பேச தான் வந்தான். வந்து எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டான். எப்படிப்பட்ட சுத்திகரிப்பை நடத்துறதுக்கு என்னுடைய தாசனை அங்கேருந்து நான் அனுப்புவேன், அதுவும் பரத்திலிருந்து என்னுடைய மடியில் இருக்க ஒரு புள்ள வருவா அப்படிங்கிறத தெளிவாட்டு சொல்லிட்டு அவன் போயிட்டான். போன பிறகு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, மக்களெல்லாம் எதிர்பார்த்தாங்க ஒரு வேளை அனுப்பிடுவார் போல இருக்கக்கூடிய சீக்கிரத்தில். நீ அதுக்கப்புறம் தூதர்களை கூட அனுப்பலை, தேவனே அனுப்பலை, தூதர்களை அனுப்பலை. 400 வருஷம் காஞ்சி போய் கிடக்கு. அவன் என்னத்தை ஜெபம் பண்ணாலும் அங்கே ஒன்றும் கேட்கவும் செய்யாது. அப்படியே வானம் என்னப்பட்டு கிடக்கு, அடைப்பட்டு பரலோகம் அடைப்பட்டு கிடந்த மாதிரி பூமிக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே அந்த 400 வருஷமும் இல்லை. திடீர்னுட்டு பார்த்தா ஒரு அடுத்த ஆசாரியம் போய் எங்கே நிற்கான்? 400 வருஷம் கழிச்ச உடனே ஆலயத்துக்குள்ளே போய் நிற்கான். அப்போ அங்கேயும் சகரியாவில் தான் சொல்லப்பட்டிருக்கு,
இங்கேயும் இந்த ஆசாரியனுக்கு பேர் என்னது? சகரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாரியம் போய் உள்ளே நிற்கான். அப்போ இவன் ட்ரெஸ்ஸு சூப்பர். எப்படி மேலே எல்லாம் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஏற்கனவே போன யோசுவாய்க்கு ட்ரெஸ்ஸு தான் மோசம், இவனுக்கு அப்படி இல்லை, ட்ரெஸ்ஸு சூப்பர், எல்லாமே போட்டிருக்கான். நல்ல ஒரு உள்ள இருக்க சுத்திகரிப்போட என்னெல்லாம் சுத்திகரிப்பு செய்யணுமோ எல்லா சுத்திகரிப்பையும் கடந்து துண்டு சீட்டு குலுக்கி முறைப்படி தான் ஏற்படுறா அந்த ஆலயத்துக்குள்ளே இவன் போய் நிற்கிறான். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லை. ஒரு ஆளுக்கு தலையில் கை வச்சு நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாணி வாழ்த்தணும்னா அவனோட உனக்கு முதல்ல குழந்தை இருக்கான்னு கேட்பான். அப்படி தானே? அதான் பிரச்சனை. அங்கே குழந்தை இல்லை. யாருக்காகவும் குழந்தைக்காக ஜெபம் பண்ணும்போது மனசெல்லாம் வலிக்க தான் செய்யும். ஐயே நமக்கு குழந்தை இல்லையே, நம்ம அடுத்தவங்களுக்கு ஜெபத்துக்கு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன செய்துட்டு இருக்கான். இப்படி நினச்சிக்கிட்டு சங்கடப்பட்டுட்டு உள்ளே போய் நிற்கும்போது திடீர்னுட்டு அங்கே சகரியாய்க்கு முன்னே வந்து தூதன் இறங்கியாச்சு. 400 வருஷத்துக்கு முன்னே எந்த தூதன் வந்தாரோ அதே தூதன். அந்த இடத்துல கபிரியலுக்கு பேர் போடலை, ஆனால் இதில் கபிரியல் தெளிவாக போடப்பட்டிருக்கு. வந்து நின்றுட்டு ஒற்றை வார்த்தை சொன்னால் உனக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்குன்னு சொன்னதில்லை, யோவான் பிறப்பான்னு சொன்னது மட்டும் இல்லை, அவன் மேலே பரிசுத்தாவி இருக்கும். அதை மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட 750 வருஷத்துக்கு முன்னே மரித்து போன எலியாவுடைய ஆவியும் இவன் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே எலியாவுடைய ஆவி இருக்கும் இப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வயசான ஒரு தாத்தாய்க்கு கோவம் வந்துட்டு. அப்படிதானே? டக்குனிட்டு யாரியா நீ? அப்படிதானே? நீ யார் இதெல்லாம் சொல்லுறதுக்கு? நீ யார் அப்படின்னு கேட்டவுடனே அவன் தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னான். லூக்கா 1:18, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற கபிரியல். இருக்கிற கபிரியல்ல, நிற்கிற கபிரியல். அப்போ அந்த தேவதூர்களுக்கு வேலை அங்கே என்னது? இருக்க சீட்டு போட்டு சிங்காசனத்தில் ஒன்றும் இருக்க முடியாது, அவங்க எல்லாம் நிற்கக்கூடிய தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இதில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல 1:19 அடகு. சரி, அதில் தெளிவாக அப்படி போடப்பட்டிருக்கு. சரி, இப்போ தேவதூதர்கள் நிற்பாங்க, அவங்களுக்கு சிங்காசனம் கிடையாது. அதுலேயும் ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் என்னது கொடுக்கப்பட்டிருக்கு? அவங்களும் அவங்க இருந்தார்கள் என்ற ஒரு வசனத்தில் போடப்பட்டிருக்கு, அந்த ஜீவன்களை. அப்போ அதுபோல் 1 நாளாகமம் 24வது அந்த அதிகாரங்களை அப்படி இருந்த மாதிரி வாசம்னா, அந்த காலத்தில் தாவீது காலத்தில் 1 லட்சக்கணக்கான ஆசாரியர்கள் இருந்தாங்க. எத்தனை? நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவ்வளவு பேரையும் ஒரு 24 குழுக்களாக அவர் என்ன செய்திருந்தார்? இங்கே 24 மூப்பர்கள் பரலோகத்தில் இருக்காங்க. அதுபோல் இங்கே இவர் என்ன செய்தார் அப்படின்னா 24 குழுக்களாக இவங்களெல்லாம் பிரிச்சிருந்தார். அப்போ தேவாலயத்தில் இவங்க 24 பேரை உள்ளே நுழையும் போதே அங்கே இருந்த எல்லா ஜனங்களும் உள்ளே நுழைஞ்சது மாதிரி தான். இப்போது நம்ம சட்டசபைக்குள்ளே நுழையணும்னா ஒரு 234 பேருக்கு தகுதி உண்டு, அவையே போகலாம். ஆனால் அவங்க போனால் நாம் எல்லோரும் சேர்ந்து போனது மாதிரி. அப்படி தானே நம்ம எல்லாம் சேர்ந்து போன மாதிரி. ஏன்னா அவங்க மட்டும் தான் போக முடியும், நம்ம போக முடியுமா? ஆமாம், நம்ம இப்போ என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆமாம், அவங்க ஓட்டுக்கு நிற்கும் போது நிற்பாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய காரியங்கள் இங்கே நடக்கும் பூமியில். ஆனால் இந்த 24 மூப்பர்களும் அங்கே போயிருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணதெல்லாம் நடக்காது. அவங்க யாருக்காக போயிருக்காங்களோ அது தெளிவாக சொல்லப்படுறது. 24 மூப்பர்களும் 24 குரூப்புகளுக்காக தான் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வேதாகமும் தெளிவாக சொல்லுது. அப்போ இதில் இவங்க 12 கோத்திரத்து பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தில் இவங்க யார் அப்படின்னா ஒரு 12 பேர் நியாயப்பிரமாணத்து காலத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்களுடைய பிரதிநிதிகள். யார்? நியாயப்பிரமாணம் இயேசு வர்றதுக்கு முன்னால் இருந்த நியாயப்பிரமாண காலத்து. அதுக்கு பிறகு இன்னும் 12 பேர் எதுக்குன்னு சொன்னால் புதிய உடன்படிக்கை, இயேசு வந்த பிறகு உள்ள புதிய உடன்படிக்கையின் பிரதிநிதிகள். அவங்க மேலே தான் சபைகளெல்லாம் கட்டப்பட்டு அவங்களால தான் சபைகள் கட்டப்பட்டது. அப்போது அங்கே ஒரு பெரிய விஷயம் கூட, ஒரு சின்ன பெரிய ஆழமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் படைத்தார். படைக்கும்போது அங்கே சுற்றி மதில் கட்டியிருந்தா. ஏதேன் தோட்டத்தில் மதில் இருந்தால் முதல்ல அப்படி அந்த நேரத்தில் இல்லாததுனால தான் மேலேருந்து கீழே விழுந்த நாய் உள்ள போய் பதுங்கி போய் இருந்துக்கிட்டு. அப்படி தானே? தெரியலை, மற்ற மக்களுக்கு தெரியலை. பாம்பு கடிக்கிறதுல இருந்த நாய் என்ன செய்துட்டு அவனை தள்ளினது பூமியில் உள்ளதுக்கு தான். இவன் ஏதேன் தோட்டம், படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம். தேவன் இப்படிப்பட்ட தோட்டத்தை படைச்சார். அவ்வளவு அதிபயங்கரமான தோட்டத்தை அவர் படைச்சி வச்சுருந்தார். அந்த தோட்டத்துக்குள்ளே, மனிதனுக்காக படைச்சப்பட்ட தோட்டத்துக்குள்ளே இந்த நாய் போய் பதுங்கிக்கிட்டான். அப்போ பதுங்கி அங்கே இருந்த முதல்ல ஆண்டி. அப்படி தானே? அண்ணனை ஏமாத்தனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆண்டியை தான் முதல்ல சரியாக ஏமாற்ற முடியும். இந்த அம்மாவை என்ன செய்துட்டு இந்த அம்மா புருஷனை ஏமாற்றிட்டு. அப்படி தானே? ஒத்தை தின்றுக்கனா கூட பிரச்சனை இல்லை. அந்த பழத்தை தூக்கி ஒத்தை திருந்து அதோட போயிருக்கும். அவனுக்கிட்ட கூட தூக்கி கூட கொடுத்து தேவன் என்ன செய்தார்? உள்ளே இருந்து வெளியே விரட்டினார். அப்போ இந்த கதைகளெல்லாம் தெரியும். அப்போ ஏன் வெளியே விரட்டினார் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு மரம் இருந்துன்னு நிறைய நினைப்பாங்க. இல்லை, அங்கே 2 மரம் இருந்தது. என்னதெல்லாம்? நன்மை தீமை அறியக்கூடிய மரமும் ஜீவ
விருட்சத்தின் மரமும் இருந்தது. இப்போ நன்மை தீமை அறியது இருக்கக்கூடிய மரத்துக்கு உள்ள கனியை பறித்து தின்னாச்சு. ஆக தின்னதுனால எருமை என்ன நடந்து போச்சு அப்படின்னா, பாவிகள் போய் அந்த மரத்துக்கு கவிதை. எந்த மரம்? அது வேதம் தெளிவாக சொல்லுது, 2 மரம் அது. அப்போ என்னொன்று, ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து தின்றக்கூடாதுக்காக தான் என்னது, அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வாசலில் அந்த தூதர்கள் வந்து காவல் வைத்தார் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அப்போ ஆளுகளை விரட்டி அனுப்பிச்சிட்டாரு ஆண்டவர் கூட. அந்த நேரத்தில் வேணும்னு தான் அது செய்தது. ஏன்னு சொன்னால் மனுஷனை பழி வாங்கணும்னு மதிலுக்கு வழியை விரட்டி விடலை. அவன் உள்ளே இருந்தால் என்ன செய்திருவான், திரும்பவும் போய் அந்த மரத்துக்கு கதையாக என்ன செய்திருவான், தின்னுவிடுவான். அப்போ அதனால் அது எங்கே கொண்டு வருகிறார் அப்படின்னா, தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அதே மரத்தை திரும்பவும் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்திற்கு எங்கே நிற்கும்? பரலோகத்தில் அந்த நதிக்கரையில் நிற்கும். மாதந்தோறும் கனிகளை கொடுக்கும். 12 விதமான கனிகளை கொடுக்கக்கூடிய அதே ஜீவ விருட்சம் அப்படி தான் போடப்பட்டிருக்கு. ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தை திரும்ப கொண்டு அவர் வைக்கல. அப்போ திரும்பவும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த மரம் வருது. எப்போ இழந்தானோ மனிதன், அவனுக்காக திரும்பவும் அந்த மரம், அது வந்து ஜீவ விருட்சத்தின் கனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கனி வந்து மனிதனுக்காக படைக்கப்பட்டது. அவன் பரிசுத்தவானா இருந்திருப்பான்னா அன்னைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கோ ஆக உண்டாக்கப்பட்ட மரம் தான் இது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. அவங்க பரிசுத்தத்தை விட்டதுனால அந்த கனியை அவங்களால என்ன செய்ய முடியலை, தின்ன முடியல. மற்ற மரத்து கதையை படித்து சாப்பிட்டுக்கிட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இவங்க அந்த இடத்துல தள்ளப்பட்டாங்க. ஆனால் அப்படி அவங்க தள்ளப்பட்டு போன பிறகு அதே ஏதேன் தோட்டத்தை தேவன் திரும்பவும் கொண்டு வருகிறார். எப்போ கொண்டு வருகிறார் அப்படின்னா, புதிய எருசலேம் என்கிற பேரில் திரும்பவும் வருது. எங்கே வருது? பூமிக்கு இறங்கி வருதுன்னு போட்டிருக்கு. அதுதான் அதில் உள்ள அதிசயம், அதுதான் அதில் உள்ள ஆழம். அப்படி பைபிளுக்கு ஆழம் என்னென்னா, ஏதேன் தோட்டம் போனாலும் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு பதிலாக தெளிவாக எவ்வளவு நீளம் எவ்வளவு உயரமோ அமைந்த ஒரு புதிய எருசலேம் என்கிற ஒரு இடத்த என்ன செய்யார், புதிய தோட்டத்தை தேவன் என்ன செய்யார், மேலேருந்து கீழே இறக்கி கொடுக்குறார். அல்லேலூயா. அப்போ அந்த தோட்டம் அப்போ பார்க்கும்போது அந்த தோட்டம் தான் ஜனங்களெல்லாம் உள்ளே போய் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அந்த பூமியிலேயே இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அப்படின்னு சொல்லி வேதாகமும் தெளிவாட்டு அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசித்தோன்னா தெளிவாக புரியுது. இப்போ பார்த்தா இதில் ஒரு விஷயம் போட்டிருக்கு, 12 வாசல்கள் அந்த புதிய ஏதேன் தோட்டத்துக்கு. எத்தனை வாசல்? மற்றதுக்கு அப்படி இல்லை, மற்றது திறந்து கிடந்து எங்கே வேணாலும் யாரும் சாடலாம் போகலாம், எப்படிப்பட்ட கள்ளம் வேணாலும் உள்ளே போய் இருந்துக்கிடலாம், ஏமாற்றலாம், உள்ளே இருக்க ஆளை அவ்வளோத்தையும் ஏமாற்றலாம். ஆனால் இந்த இப்போ உஷாராயிட்டார் ஆண்டவர். ஏதேன் தோட்டத்துக்கு வாசலை ஒரு வாசலை தான் அடைச்சார். என்ன செய்திருக்காரு ஆண்டவர், வச்சிருக்கிறார் அந்த இந்த இப்போ வரக்கூடிய புதிய ஏதேன் தோட்டத்துக்கு. அப்போ அதுக்கு வந்து 12 வாசல்களுக்கும் 12 பேருக்கு பேரை தான் போட்டிருக்காரு அப்படின்னு வெளிப்படுத்தின விஷயம் 21:13 வாசிக்க பார்க்கலாம். 12 வாசல்கள் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்போ 12 வாசல்களும் இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் உள்ள அந்த நாமங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வாசல்களை சுற்றி சும்மா ஒன்றும் போடலை, ஏதேன் தோட்டத்தை மாதிரி திறந்து போடலை, அதுக்கு மதில்கள் இருந்ததுன்னு போட்டிருக்கு. என்னது இருந்து? மதில்கள் இருந்தது. அப்போ அந்த மதில்களுக்கும் அதில் போட்டிருக்கு 21:14 போட்டிருக்கு. அதில் என்ன போட்டிருக்கு? இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு இடத்த போய் பிளாட்டு போட்டோம்னா என்ன செய்யறோம், பேசாமல் நம்ம பேரை அதை விட நான் காமனில் எழுதி போட்டு போயிடும். என்ன இடம் கார்டன் போட்டு நம்ம பேரையும் போட்டு அப்படி இப்படி போட்டுட்டு போயிடும். ஆனால் பரலோகத்தில் அப்படி இல்லை. அந்த 12 பேருக்கு பேர் தான் எதில் இருக்குது, அந்த மதில்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அதுவும் 12 பேரை எப்படி, எந்த ஆட்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள், அடுத்த 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு இந்த 24 பேரை யாருன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு, அப்படி தானே? 24 பேரும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அந்த கோத்திரத்தில் உள்ள அந்த கோத்திரத்தை சார்பாக போகிறவங்க. மற்றவங்க புதிய ஏற்பாட்டு இயேசுவின் அப்போஸ்தலர்கள், புதிய ஏற்பாட்டு சபையை கட்டினவங்க. அப்போ இவங்க இவ்வளோ வர இவங்களுக்கு என்னது வச்சுருக்குன்னா, பொன்முடி தலையில், அதில் அப்படி தானே போட்டிருக்கு, தலையில் வச்சிருக்கு. ஆனால் ராஜகிரீடம் இல்லை. ராஜகிரீடம் யாருக்கு தான் உள்ளது? இயேசுவுக்கு மட்டும்தான். ஆமாம், அது வேதாகமும் அநேக இடங்களில் சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு வெற்றியின் கிரீடம். வெற்றியின் கிரீடம்னா எப்படி போயிருக்கோம், அதாவது கிறிஸ்தவத்தை இவங்க வந்து ரோமர்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் 310 இயேசு பரலோகத்துக்கு போய் ஒரு 310 வருஷம் அந்த டைமில் வந்து அர்மீனியா நாட்டில் வந்து அங்கே இருந்த மிலிட்ரிக்காரங்க, அர்மீனியா நாட்டோட சொந்த மிலிட்ரிக்காரங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க 300 வருஷத்துக்குள்ளே. ஆனால் இந்த ரோமர்கள், உலகம் முழுசும் ஆட்சி கொடுத்த ரோமர்கள் ஏற்றுக்கலை. அப்போ இவங்க என்ன செய்தாங்கன்னா, இந்த அர்மீனியா நாட்டு படையை பிடிச்சதில் 40 பேர் கிறிஸ்தவங்க. இவங்கள்ட்ட கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களை கொல்ல போகிறோம், இயேசுவை நீங்கள் மறுதளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்திடலாம், உங்களை விட்டுறலாம். அப்போ இவங்க வந்து அது முடியாது அப்படின்னு சொன்னோன்னா இவங்க ட்ரெஸ் எல்லாம் கலத்துனாங்க. முதல்ல ட்ரெஸ் எல்லாம் கலத்தி அந்த பனிக்கட்டியாட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆறு, அதாவது அந்த நாடுகள்லாம் இப்படி ஆறெல்லாம் பனிக்கட்டியாக இருக்கும். அப்போ அந்த பனிக்கட்டி அந்த நாட்களில் அதுக்குள்ளே கொண்டு துணி ஒன்றும் இல்லாமல் கொண்டு விட்டுக்கிட்டு சொன்னாங்க, நீங்கள் இயேசுவை மறுதளிச்சுட்டு வரதா இருந்தால் உடனே தானே
இங்கே வந்துடலாம் அப்படின்னு. அப்போ இவங்க ஒரு நாள் 2 நாள் ஆக ஆக இவங்க வந்து மறந்தளிக்கிற மாதிரி இல்லை, 40 பேர் நிற்காங்க. ஆனால் அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தளபதினா அவன் தான் காரணம். அவன் நினச்சா இவங்க 40 பேர் என்ன செய்திடலாம், போங்கன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனாலும் அவன் அப்படியே பார்த்துட்டே நிற்கான். இவனை சாடி எடுத்து ஓடிடக்கூடாது அப்படின்னு நிலைமையில் பார்த்துட்டு நிற்கும்போது அங்கே 39 கிரீடம் பரலோகத்திலேருந்து இறங்கி வருது. எத்தனை கிரீடம்? 39. அங்கே நிறுத்தியிருக்க ஆள் எத்தனை? 40. அப்போ இவனுக்கு ஒன்றுமே புரியுது, என்னடா இது திடீர்னு ஒரு தரிசனத்தை பார்த்தா 39 கிரீடம் தான் இறங்கி வரும், ஆள் 40 பேரை கொல்லுக்கு நம்ம நிறுத்தியிருக்கோம், என்னத்துக்கு இப்படி அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு வருதேன், என்னால் இந்த குளிரை தாங்க முடியாது, நான் இயேசுவை மறந்தளிக்கேன்னு சாடிட்டு என்ன செஞ்சுட்டான், இங்கே வந்துட்டான். அப்போ இங்கே வந்தோடனே அப்போ 39 கிரீடத்துக்கு கரெக்டான ஆட்கள் அங்கே நிற்காங்க. அப்போ இவன் சொன்ன வார்த்தை என்னென்னா, அந்த 40 இது மாறணும், அதுக்கு நான் அங்கே போய் நிற்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், இவன் போய் இங்கே எவன் கொல்ல போய் நின்னானோ இவன் போய் அவங்க கூட போய் சேர்ந்து 40 போய் நின்று அதில் சாவை முடிவெடுத்த போது 40 கிரீடங்கள் இறங்கி வந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் அந்த ரோமர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அப்போ எப்படிப்பட்ட கிரீடம் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்தாலோ கொடுக்கலையும் சரி, பரலோகம் தரக்கூடிய ஒரு கிரீடம் உண்டு. அல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு பார்த்தா ஒவ்வொரு நாடுகளெல்லாம் பார்த்தோன்னா வடகொரியாவில், ஈரானில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் எல்லாம் பைபிள் வச்சுருந்தாலே தூக்கு தான். என்ன தண்டனை? கொலை தண்டனை, மரண தண்டனை, கழுத்தை அறுத்துருவாங்க பைபிள் வச்சுருந்தாலே. நான் நேபாளுக்கு போகல, இங்கேருந்து போகும்போதே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க. பைபிளை என்ன செய்யணும், மேக்ஸிமம் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தாலும் அந்த நம்ம ஆப்பிள் பழத்துக்கு கூடைக்கு அடியில் வச்சு தான் நேபாள தேசத்திலே கொண்டு போகணும். கொண்டு போகலைன்னா இல்லாமல் கொண்டு போனால் பிடிச்சா பைபிள் எல்லாம் கழிச்சு வச்சுருவாங்க, தண்டனை, ஜெயில் தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் நிற்கும்போது அங்கே 3-4 சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது ஆப்பிள் அப்படியே பழத்தோடு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. உள்ளே கொண்டு வந்து பார்த்தா மேலே எல்லாம் ஆப்பிள், கீழே இருந்தது அவ்வளோவா பைபிள், அவ்வளோவுமே கிதியோன் பைபிள். அதில் தான் நான் கிதியோன் சார்பில் போகிறேன், நான் வந்து கவன் டிவி சார்பில் தான் ரொம்ப போயிருந்தோம். ஆனால் பார்த்தா அது திறந்து பார்த்தா அவ்வளோவுமே கிதியோன் பைபிள் அப்படி அட்டியாக வச்சுருக்காங்க. அப்போ இப்போவும் அங்கெல்லாம் ரொம்ப பயந்தான். அல்லேலூயா. நாங்கள்லாம் நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இவ்வளோ நிலத்தில் ஒரு அருவாளை தூக்கி வச்சுட்டு போய் வந்து நின்னான். ஆனால் நம்ம பேசுனதை ஒருத்தர் அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணார், அழகாக பேசினார். இவன் என்ன நினச்சானோ தெரியாது, முடிஞ்ச உடனே வந்தாவனா சட்டை கூட போடலை, ஓடி வந்தான், கெட்டி அப்படி பிடிச்சிக்கிட்டு ஏதாவது தாருங்க அப்படின்னு கேட்டால் நான் கையில் இருந்த துணியெல்லாம் கொடுத்தோம், வாங்கிட்டு சந்தோஷமாட்டு போனேன். ஒரு கோயிலுக்குள்ளே போயின்னு அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணோம். வேறு கோயில், அது தெரியல, மாற்றுமதா வேற ஒரு கோயில். அப்போ அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே ஆண்டவர் இப்போ ஒவ்வொரு நாடுகளையும் என்ன செய்துட்டு கொண்டு போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த நாடுகளெல்லாம் பார்த்தா இன்றைக்கி அந்த நேபாளத்தை பார்த்தா நம்ம நாட்டை விட குறைஞ்சபட்சம் ஒரு 100 மடங்கு வளமையான நாடு தான் எந்த நாடு? நேபாள் நாடு. நேபாள் நாட்டில் இப்போ பார்த்தோன்னா கண்ணு கட்டின தூரம் வரும். நமக்கெல்லாம் இப்போ அந்த வயல் நீர் பார்க்குறது இந்த திரையவரிச்சி பக்கத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் எங்கே கோயம்புத்தூர் பக்கம் அந்த பக்கம் தான், அங்கே வேற எல்லாம் வயலெல்லாம் எல்லாம் க்ளீன் போல், அதுதானே சுத்தம் ஆயாச்சு. ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் என்னதான் இருக்குது? வயல் பரப்பு. அதாவது 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 2 கிலோமீட்டருக்கு வரைக்கும் ஆறு, பெரிய பெரிய ஆறுகள் ஓடுது. அந்த பக்கம் பார்த்தா மலையில் ஆப்பிள், இந்த பக்கம் பார்த்தா ஆரஞ்சு, கொய்யாப்பழம், என்னத்துக்குமே ஒரு குறவு இல்லை. ஆனால் மக்கள் என்றைக்கும் பிச்சைக்காரனை விட கேவலமாட்டு ஒரு ஆஸ்பத்திரி போகணும்னு ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லாங்க. அங்கே ஆஸ்பத்திரியை பார்த்தாக்கி நம்ம பாத்ரூம்களை தான் இருக்கும். ஒரு உள்ள என்ன செய்வார், அதுலேயும் மெடிக்கல்லாம் இருக்கும். உள்ள என்ன செய்வாங்க, டாக்டர் அந்த மெடிக்கல்லேருந்து மாத்திரை எடுத்து கொடுப்பாரு. இதுதான் அதில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தான் இன்றைக்கி அந்த நாடுகளெல்லாம். ஏன்னு சொன்னால் பைபிள் அங்கே போகலை, பைபிள் என்ன செய்யலை, அங்கே போகலை. போயிருக்கோம்னா இதுக்கு முன்னே வெளிச்சம் அங்கே இருக்க லெவலுக்கெல்லாம் நம்மளை விடையும் எத்தனையோ மடங்கு அவங்க உயர்ந்து ஒரு இடத்துல விட ட்ரெயினுங்கிறது கூட அங்கே இல்லை, என்னது இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தான் அந்த நாடு இருந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம இடத்துல இவ்வளோ வெளிச்சத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, மிஷினரிகள் எல்லாம் எங்கே வந்து இறங்குனாங்க, இங்கே வந்து கன்னியாகுமரியில் இறங்குறதுனால தான் இன்றைக்கி எவன் ஃபோன் பண்ணாலும் சொல்லக்கூடிய வார்த்தை கன்னியாகுமரிக்காரங்களுக்கு புத்தி கூடுதல். அல்லேலூயா. யார் கேட்டாலும் இதான் சொல்லாங்க, கன்னியாகுமரிக்காரர்களுக்கு அது தெரியும். அது புத்தி ஒன்று நமக்கிட்டேருந்து வந்ததில்லை, அது பரலோகம் நமக்கு தந்தது. அல்லேலூயா. பரலோகம் நமக்கு தந்து நமக்கு அதுக்குள்ள மிஷினரிகளை நமக்கு அனுப்பி அவங்க நம்மளை படிக்க வச்சு நாம் இன்றைக்கி வெளிச்சத்துக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். நம்மளை விட நல்ல செழிப்பான மாவட்டங்கள் எல்லாம் கீழே தான் கிடக்கு, நமக்கு கீழே. நம்மளை விடவும் பல மடங்கு சில மாவட்டங்கள் கோயம்புத்தூர், தஞ்சாவூர்லாம் பார்த்தா செழிப்பு இருக்குது. ஆனால் என்னதில்லை, வளர்ச்சி இல்லை. வளர்ச்சிக்கு மேலே போக முடியல. ஏன்னு சொன்னால் பைபிள் அங்கே உள்ளே போய் சேரலை. இன்னும் எல்லா இடங்களும் சேர தொடங்குச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை விட அவங்க எல்லாம் நல்ல ஒரு நிலைமைக்குள்ள அவங்க எல்லாம் வரலாமல் இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருந்திருக்கும் போது இப்போ அங்கங்கே பார்த்தாக்கி சில நாடுகள் எல்லாம் என்ன வடகொரியாவிலெல்லாம் தீர்த்து கொலை தான். கிறிஸ்தவர்களாக மாறணும்னு நினைச்சாலே வடகொரியாவில் கொன்னே போட்டுருவாங்க. ஆனாலும் பரலோகம் ஒரு காரியத்தை நான் இருக்கிறேன்னு திரும்ப நிறைவேற்றிட்டே தான் இருக்குது. அப்படி தானே இவங்க எத்தனை பேரை கொண்டாலும் திடீர்னுட்டு பார்த்தா ஒவ்வொரு இன்றைக்கி கொத்தா ஜனங்கள் கிறிஸ்தவத்தை
தழுவிட்டு தான் இருக்காங்க. அல்லேலூயா. பாருங்க, அதில் இன்னொரு வசனத்தில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 4:5 வாசிக்க பார்க்கலாம். அங்கே சிங்காசனத்தில் என்னதெல்லாம் கேட்டான்? மின்னல், இடி முழக்கம். அப்போ நம்ம ஒரு நாளும் பரலோகத்தை அழகாக ஒரு மிதக்கக்கூடிய ஒரு மேகம் அப்படி மிதந்துகிட்டு இருக்க மாதிரி அமைதி பூங்காவாக இருக்கணும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க, அங்கேயும் இடி முழக்கம் உண்டு, மின்னல் உண்டு. அது எங்கே, எதில் இடி முழக்கம் முழங்கும்? சிங்காசனத்தில். இப்போ சிங்காசனத்தில் என்னது இருக்குது? இடி முழக்கம், மின்னலும் என்னது இருக்குது? கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது. இடி முழக்கம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தா இது எங்கே ஏற்கனவே கேட்டு, பூமியிலேயும் அந்த இடி முழக்கம் கேட்டு. அது எப்போ கேட்டு அப்படின்னு சொன்னால் 2 மாதம், அதாவது நம்ம இஸ்ரேல் ஜனம் கரெக்டாக அங்கேருந்து புறப்படுறாங்க. எங்கேருந்து? எகிப்திலேருந்து புறப்படுறாங்க. 2 மாதம் ஃபுல்லாக நடந்தாச்சு. 60 நாள், கிட்டத்தட்ட 61 நாள் அப்படியே நடந்தாச்சு. நடந்து வரும்போது அந்த எண்டு தான், எகிப்துக்கு ஒரு எண்டில் தான் வராங்க. ஆனால் வரும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சீனாய் மலை. சீனாய் மலை எங்கே இருக்குது? சீனாய் மலை இஸ்ரேலில் ஒன்றும் இல்லை, அது எகிப்தில் இருக்குது. அதுதானே? சிலவங்க சொல்லுங்க சவுதி அரேபியாவில் இருக்குன்னு, அதையும் காட்டுவாங்க. சவுதி அரேபியாவில் உள்ள அந்த சில காஞ்ச இதுகளெல்லாம் அந்த மலைக்கு மேலே காட்டி அது தீப்பத்தி எரிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி காட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக நம்ம பாரம்பரியப்படி பார்க்கும்போது அது எங்கே தான் இருக்குது? எகிப்தில் அந்த எண்டில் இருக்கக்கூடிய ஜமோஸ் மூசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மலையை தான் இவங்க வராங்க. அதுதான் சீனாய் மலை. 3வது மாதம் 1ஆம் தேதி, கரெக்டாக 1ஆம் தேதி, அந்த 2 மாதம் கழிச்சு அடுத்த நாள் அங்கே என்ன சம்பவிக்குது அப்படின்னு சொன்னால், மோசே மேலே ஏறி போகிறாரு, தேவனை கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போகிறார். ஆனால் திடீர்னு அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, பயங்கரமான இடி முழக்கம். யாத்திராகம் 19:16 அதை வாசிங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க, அப்போ தேவன் வந்துட்டாலே இடி முழக்கம் கேட்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ இது சம்மந்தமாட்டு இதே டைமில் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, அதாவது உயிர் தழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 274வது வருஷத்தில் ஒரு சம்பவத்தை நான் அன்றைக்கி வாசித்தேன். அதில் ஒருத்தர் எழுதியிருந்தார், அழகாக எழுதியிருந்தார். அது என்னென்னா, ரோமர்கள் தான் அப்பவும் ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. இவங்க முழுமையாக கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ளாத நேரம் தான். கிட்டத்தட்ட அந்த முன்ன சொன்ன சம்பவத்துக்கும் இந்த சம்பவமும் ஒரே டைம் தான். அப்போ ஆனால் அதில் என்ன நடக்கும்னா, இவங்களுக்கும் அந்த குவாடி இனம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய காட்டு மிராண்டி கூட்டத்துக்கும் யுத்தம். அப்போ இவங்க கொஞ்சம் நல்லவங்களாக தான் இருக்காங்க. அது வந்து காட்டு மிராண்டிகள், மனுஷனை பிடிச்சி தின்னக்கூடிய கூட்டம். அப்போ அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் சண்டை நடக்கும். அப்போ நடக்கும்போது திடீர்னுட்டு வனாந்தரத்தில் வச்சு சண்டை நடக்கும்போது அவங்களுக்கு தண்ணியெல்லாம் இருக்காது, அவங்க பிரதேசம், அவங்க இடம். ஆனால் ரோமல் சார்பில், அதாவது இப்போ சண்டை போட்ட வீரர்களுக்கு என்ன கிடைக்கல, 5 நாளாட்டு தண்ணியும் ஒன்றும் கிடைக்கல, நாக்கெல்லாம் வறண்டு அப்படி இருந்த நேரத்தில் அப்படியே முழங்கால் போட்டு 1-2 பேர், கொஞ்சம் பேர் என்னென்னா இயேசுவை அறிந்திருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசுவை அறிந்திருந்தவங்க என்ன செய்தாங்கன்னா, முழங்கால் போட்டு, ஆண்டவரே அந்த பரலோகத்தில் இடி முழக்கம் இருக்குதுக்காக எங்களுக்கும் ஒரு இடி முழக்கத்தை உண்டு பண்ணி ஒரு மலையை மட்டும் தந்தீர் அப்படின்னு சொன்னால், நாங்கள் உண்மையிலேயே உங்களை தேவன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த நேரத்தில் மேலே மேகமும் இல்லை, ஒன்றும் இல்லை, கருப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் தன்னாலே இடி முழக்கம் மழை பெய்தது. மழை பெய்தோடு இவங்க கேடயத்தை எடுத்து இப்படி பிடிச்சி அதில் விழுந்த தண்ணி எடுத்து குடித்து அவங்க உயிர் பிழைச்சாங்க அப்படின்ட்டு அந்த சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்படி பிழைச்சதுனால தான் இவங்களுக்கு அந்த தளபதி ஒரு இடி முழக்கத்தின் படை, அதாவது 24 படைகளில் ஒரு படை தான் அந்த படை. இந்த படைக்கு அவங்க பச்சை பேர் இடி முழக்கத்தின் படை. அப்போ இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க அப்படின்னு தான் அந்த சரித்திரம் சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட இடி முழக்கங்கள் எங்கெல்லாமோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிலவு வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற சம்பவம் ஒன்று. 2வது பார்த்தா வேளனுக்கு என்ன செய்துட்டாங்க, சேட்டலைட்டை வேளனுக்கு அனுப்பியாச்சு. இப்போ இந்தியா ஒரு பக்கம் அனுப்புனா பாகிஸ்தான் சொல்லுது நான் மறுபக்கத்துக்கு நான் அனுப்புவேன், ரஷ்யா சொல்லுது நான் ஏற்கனவே பல தடவை அனுப்பியாச்சு, அமெரிக்கா சொல்லுது நானும் வேளனுக்கு என்ன செஞ்சேன், அனுப்பிட்டேன். அப்படி கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு மேலே பயணப்பட்டு தான் எங்கே போகுது, சேட்டலைட்டு எல்லாம் போகுது. பார்த்தா அணுகுண்டு, எவனை பார்த்தாலும் சொல்கிறான் அணுகுண்டு. ஈரான்கிட்ட சொல்கிறான் நான் உலகத்தை அழிக்கக்குள்ள அணுகுண்டு என்கிட்ட இருக்குது, போட்டு தொலைச்சி போடுவேன், வந்தேன்னா என்ன செய்துருவேன், தொலைச்சே போடுவேன் அப்படின்னு. இந்த பக்கத்தில் பார்த்தா ரஷ்யா சொல்லுது என்கிட்ட அணுகுண்டு இருக்குது, இங்கே பாகிஸ்தான் சொல்லுது, இந்தியா சொல்லுது என்கிட்ட அணுகுண்டு இருக்குது, நாங்கள் போட்டு தவிர்த்துருவோம் அப்படின்னு. அவரை சொல்கிறாரு, பாகிஸ்தான் சொல்கிறாரு என்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு சொன்ன உடனே இங்கே உள்ள நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, ஒன்றை மேப்பிலே இல்லாமல் நான் தூக்கிடுவேன், ஒரு செகண்டில். விடிய காலம் எழும்பும்போது நீ மேப்பில் கூட இருக்க மாட்டான், ஒன்றை ஒரே செகண்டில் தூக்கக்கூடிய அணுகுண்டு யார்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட அணுகுண்டுக்கு அதனால தான் பிரச்சனைனால தான் இப்போ என்ன நடக்கும், ஈரானுக்கு அடி, அப்படி தானே. பேரெல்லாம் கடைசியில் சொல்லக்கூடிய ஒரே பேர் இவங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது. அப்போ இவங்கள்ட்ட இல்லையா, அடிக்க போகிறவங்கள்ட்ட இருக்கா இல்லையா, அவங்கள்ட்ட இருக்க தான் செய்வு, ஆனாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படி சொல்லி இன்றைக்கி அடிக்காங்க. அப்போ இப்படி நாங்கள் தான் எல்லாருக்குமே நாங்கள் பெரிய ஆள், எந்த நாட்டை எடுத்தால் நாங்கள் தான் பெரிய ஆள். ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும்
பரலோகத்தில் உள்ள இடி முழக்கத்துக்கு முன்னால் ஒருத்தனும் நிற்க முடியாது. பார்த்தா துருக்கியிலையும் சிரியாவிலையும் இப்போ ஒரு பூமி அதிர்ச்சி உண்டு. அந்த பூமி அதிர்ச்சியை எந்த துருக்கி ராஜாவது ஏதாவது செய்ய முடிஞ்சா? எத்தனை பேரா என்ன செய்தாங்க? துபாயில் ஒரு நாள் தான் மழை தான் பெய்யுது இப்போ, அப்படிதானே? ஒரு நாள் மழை சீனு முடிஞ்சு. அப்போ அதே ஒன்றும் இயற்கையாக தேவன் அங்கே கொடுக்கக்கூடிய இடி முழக்கத்துக்கு முன்னால் யாரும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இப்போ திடீர்னு பார்த்தா இன்றைக்கி நல்லா இருந்த மாதிரி இருக்குது, நாளை காலையில் பார்த்தா சென்னை வீடெல்லாம் நிறைஞ்சி முங்கி கிடக்கும், வெளியே வர முடியாமல். அப்போ என்ன செய்ய முடியாது? உடனே என்ன செய்வாங்க? இருக்கக்கூடிய முதலமைச்சரை தான் குறை சொல்வாங்களே தவிர அதை தவிர வேறு ஒன்றுமே நடக்காது. அதுதான் உண்மை. இப்போ பார்த்தா ஆண்டிமாருக்கெல்லாம் சர்ச்சைக்கு வரங்கன்னு கேட்டாக்கி எனக்கு காலில் படி ஏற முடியாது, 2 படி ஏற, எனக்கு கால் முட்டுலாம் பயங்கர வலின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 60 படி ஏறி 3ஆம் மாடிக்கு மேலே 70 படி ஏறி மேலே ஓடின ஓட்டத்தை பார்த்தா எப்படி? அப்போ கால் முட்டில் வலி இருக்காது, ஒன்றும் இருக்காது. மழை தண்ணி ஏற ஸ்டெப்பாக 60 மாடினாலும் சரி 40 மாடினாலும் சரி என்ன செய்திருவோம்? சர்ச்சைக்கு வரக்கு தான் காலில் முட்டில் வலி. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது மனுஷன் எவ்வளவு தான் நான் பெரிய ஆளுன்னு சொன்னாலும் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய இடிக்கும் முன்னால என்ன செய்ய முடியல? பிடிச்சு நிற்க முடியலை. அதனால தான் சொல்கிறது. அது பார்த்தா சுனாமியில் மட்டும் எத்தனை பேர்? 2,80,000 காலி. 1 2 இல்லை, 2,80,000 காலி. அப்போ இந்தியாவிலேயே நல்ல பயங்கரமான அழிவு உண்டு, அப்படிதானே? அதெல்லாம் யாராவது தடுத்து நிறுத்த முடிஞ்சா? ஒருத்தராலும் தடுத்து நிறுத்த முடியல. அதுபோல் பார்த்தா கொரோனாவில் 1.25 கோடி எத்தனை குட் பை சொல்லிட்டு 1 2 இல்லை 1.25 கோடி. இப்போ எங்கள் கூட பிரசங்கத்தில் வரதில் 6 காலி. எத்தனை? கொரோனாவில் 6 பேர் காலி ஒரு குரூப்பில் மட்டும். அப்போ பார்த்தா எல்லாம் டாக்டர்மார். அப்போ இப்படிப்பட்ட இதெல்லாம் என்னென்னா சிங்காசனத்தில் வரக்கூடிய, அதுதான் தேவனை அடிக்கடி காட்டுறது. நாங்கள் ஒரு ஆள் இருக்கிற, நீ எவ்வளவு தான், நீ எங்கே தான் சேட்டலைட் விட்டாலும் சரி, எங்கே இருந்து எதை நீ ஆராய்ஞ்சாலும் சரி, எதில் சிப்பை பொருத்தி, அப்போ டால்பினுக்கு சிப்பை வேலை சிப்பை பொருத்தி இஸ்ரேலுக்காரன் என்ன செய்யறான்? கடல் முழுசும் சிப்போட லாந்திட்டு இருக்கு. உலகத்தை முழுவதும் இவர் ஆராய்ச்சி பண்ணுறாரா? சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டுப்பா, ஆனால் நான் ஒருத்தன் இருக்கிறேன். அல்லேலூயா. பரலோகங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு தான் அடிக்கடி சில வேலைகள், கட்டடங்கள் சரியுது, பூமி அதிர்ச்சி ஏற்படுது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்தது. ஆனாலும் அதில் ஒரு பெரிய சம்பவம் எனக்கு அதை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு சம்பவம் உண்டு. என்னென்னா, இவ்வளோ பெரிய இடி முழக்கம் இருக்குது, அந்த 24 மூப்பர்களும் அசைஞ்சாங்கன்னு இல்லை, நம்ம சாடி போட்டுரு ஒத்த ஓட்டம், அப்படிதானே? அதுக்கு முன்னே இவ்வளோ பெரிய இடி முழக்கம் இடியத்தில் என்ன செய்வோம்? இதில் ஒரு இடி முழக்கண்டாலே பார்த்தா தெரியும். மற்ற நாள் மழை பெய்ய ஓடுற ஒருத்தனை ஓடுற ஓட்டத்தை பார்த்தா அந்த இடி முழக்கத்தை பார்த்துட்டு, இப்போ இவங்க 24 பேருக்கும் இவ்வளவு பெரிய இடி முழக்கம் இருக்குது, அவங்க அசைஞ்சாங்களா? ஒன்றுமே அசையலை, அவங்க அப்படி தான் இருக்காங்க. அப்போ ஏன்னு சொன்னால் பரிசுத்தவான்களாக இருக்கும்போது எப்பேற்பட்ட இடி முழக்கமாக என்ன செய்யாது? எந்த குடும்பத்தையும் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் இடியாக இருந்தாலும் சரி, முன்னாலாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதில் என்ன ஒரு விஷயமும் கூட போட்டிருக்கு. அதில் ஒரு பெரிய ரகசியமாக வெளிப்படுத்தின விசேஷம் 4-6 வாசிக்க கண்ணாடி கடல் இருந்தது. கண்ணாடி கடல் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கா? கடலுக்கு கேள்விப்பட்டிருக்கு. கடலில் என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும், நத்தை இருக்கும், ஆமை இருக்கும், எல்லாம் இருக்கும். கடல் கொந்தளிக்காதா? கடல் கொந்தளிக்கும், அலை அடிக்கும், வசையில்லாமல் போய் மாட்டினா என்ன ஆளை தீர்த்து கட்டக்கூடிய, அதுக்கு பேர் தான் கடல். அதுதான் சமுத்திரம்னு சொல்லப்படக்கூடியது. இப்போ பைபிளில் எங்கே பார்த்தாலும் பயப்படுத்துகிற ஒன்று தான் கடல். பார்த்தா தெரியும். யோபு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 41வது அதிகாரம் வாசிகள்னா அந்த 41வது அதிகாரம் முழுசும் அங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லிவியதான். யோபு 41 இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. அவ்வளோ வசனத்துலேயுமே அதான் சொல்லியிருக்கு, லிவியதான அப்படின்னு ஒரு மிருகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. கடலுக்குள்ளே இது இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சரி, கடல் பயப்படுத்துகிற ஒரு சம்பவம். அதை நம்ம இப்போ லிவியதானை பற்றி பேசணும், அது வேறு நிறைய போயிடும். அடுத்தது பார்த்தா 13:1 வெளிப்படுத்தல் 13:1 சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம், அது 1வது வசனத்தை வாசிங்க. 13:1 சமுத்திரத்திலிருந்து ஒன்று கிளம்பி வருது. இதை பார்த்தா அதுவும் கடலை பற்றி பயப்படுத்த தான் செய்யும். இந்த பக்கம் பார்த்தா தானியேல் 7:23. இப்போ அதுக்கு முன்னே, இப்போ வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி யார் தான்? தானியேல் தான். தானியேலில் சொன்னது தான் வெளிப்படுத்தலுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு 4 மிருகங்கள். 7வது அதிகாரத்தில் பார்த்தா 4 மிருகங்கள் இறங்கி வந்தது. அந்த 4 சேர்ந்து தான் இதில் ஒன்றாட்டு சொல்லப்படுது. ஆமாம், 7வது அதிகாரம் 2-3 வசனங்களில் பார்த்தா தெரியும் என்னது, 4 மிருகங்கள் எழுப்பின. அப்போ அங்கேயும் கடலை என்ன செய்யுது? அந்த 4 தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் கடல்லேருந்து வரதெல்லாம் பிரச்சனை தான், அப்படிதானே? இயேசு இருக்கிறதுலையும் பிரச்சனை வரதான் செய்யுது. இயேசு கதரநேர் தேசத்துக்கு போன கல்லறைக்குள்ளே கடந்த ஒருத்தன் இல்லை 2 பேர் உண்டு. அங்கே ஒருத்தர் ஒரு சுவிசேஷத்தை சொல்லி இன்னொருத்தில் 2 பேர் கடந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ அங்கே அவங்கள குணப்படுத்துக்கு போகும்போதே இயேசுவத்தி கமத்தி கடலுக்குள்ளே தள்ளிடலான்னு மிகப்பெரிய காற்று, கடல்லையே இயேசுவை சீனா முடிக்கிறதுக்காக பிசாசு போட்ட ஒரு திட்டம். அது பார்த்தா மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்துலேயும் அந்த விஷயம் சொல்லப்படுது. அதுபோல் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, கடல் மேலே 4-5 பத்தில் இயேசு நடந்து வந்தார். அப்போ கடல் சும்மாயாக இருந்து, அப்பவும் கடல்
பயங்கரமாட்டு கொந்தளித்தது அப்படின்னு. அது வந்து மத்தேயு, மார்க்கு, யோவான் அந்த மூணுலையும் சொல்லப்படுது. இதில் இது மூணில் சொல்லப்படுது. அது அப்போ இயேசு போகும்போது கூட கடலில் பயணம் செய்யும்போது பிரச்சனை, கடல் எப்படியாவது மனுஷனை தாக்க தான் நினைக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தா பரலோகத்தில் இருக்க கடலில் வந்து என்னது இல்லை, கண்ணாடி கடலில் தண்ணி இல்லை, அது கண்ணாடி மாதிரி கிடக்கு.